Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது. வங்கக்கடலில் புயல் உருவாக உள்ள நிலையில் வங்கக்கடல் பகுதிகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அதன்படி ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, மண்டபம், பாம்பன் கடல் பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுவதோடு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. இதனால் பாம்பன் சாலை பாலத்தில் வாகனங்களை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பெரியப்பட்டினம் பகுதியில் வீணாக கடலில் கலக்கும் மழை நீரை சேமிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். மண்குண்டு அருகே 68 ஏக்கரில் உள்ள கப்பல் ஆறு தூர்வாரப்படாததால் தண்ணீரை சேமித்து வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக கப்பல் ஆறு பகுதியில் தண்ணீர் சேமிக்க முடியாததால் அங்கிருந்த தண்ணீர் அனைத்தும் தெற்கு புதுக்குடியிருப்பு வழியாக கரையை உடைத்துக் கொண்டு கடலில் வீணாக கலந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை கோரிப்பாளையத்தில் கட்டுமான பணியில் இருந்த பாலம் இடிந்து விழுந்ததில் 4 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். தல்லாக்குளம் முதல் நெல்பேட்டை வரை மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி செல்லூர் பாலம் ஸ்டேஷன் சாலையில் இருந்து கோரிப்பாளையம் வரை அமைக்கப்படும் மேம்பால பணியில் 2 தூண்களை இணைப்பதற்கான கான்கிரீட் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென கான்கிரீட் பாலமும் இரும்பு சாரமும் உடைந்து விழுந்தது. இதில் காயமடைந்த 4 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் மேம்பால பணிகள் நடைபெறுவதாகவும் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.